எல்லாம் புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ரெசிபி. ஒரே ஒரு ஆட்டு மூளையை வச்சு எப்படி ஒரு ஃபேமிலியை தாராளமாக சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபியில் சேர்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரைக்க வேண்டிய பொருட்களை அரைச்சிக்கலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுறேன். இது இருக்கட்டும். அடுத்தது இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு ஆட்டோட மூளை, 100 கிராம் சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 முட்டை, 1 டேபிள் ஸ்பூன் கோகோனட் பேஸ்ட். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ஒரு பவுலில் நான் மூளையை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம விஸ்கை வச்சு பீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு விஸ்கை வச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக ஆக்கிட்டோன்னா இது பீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் மிக்சியில் சேர்த்தா ஈஸியாக பீட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சேர்க்குறத விட இப்படி ஸ்க்ராம்பிள்டாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அடுத்ததாக 2 முட்டையை உடச்சி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். எக்ஷெல் உள்ளே விழுந்துடாத அளவுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. பெஸ்ட்டு நம்ம அப்படியே சேர்க்குறத விட ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிட்டு சேர்க்கும்போது சப்போஸ் முட்டை கெட்டு போயிருந்தால் கூட நம்ம அப்படியே கீழே ஊற்றிடலாம். முட்டையை சேர்த்ததுக்கப்புறம் இதை மறுபடியும் விஸ்கை வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கிறேன். முட்டையை நல்லா கலக்கினதுக்கப்புறம் 1 பை 1 இதில் சேர்க்க வேண்டிய பொருட்களை சேர்த்துக்கிடலாம். பொடியாக நறுக்கின 100 கிராம் சின்ன வெங்காயம், குட்டி குட்டியாக கட் பண்ண 2 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் திக்கான கோகோனட் பேஸ்ட், நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற மசாலா பவுடர், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு சால்ட். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நான் ஏற்கனவே நம்ம சேனலில் பிரெயின் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த மசாலா, சால்ட் எல்லாமே எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டியாச்சு. இப்போ நம்ம ஆம்லெட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ஒரு பெரிய பேன் எடுத்திருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் இதில் நம்ம கலக்கி வச்சுருக்கிற பிரெயின் எக் கலவையை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பேனில் தான் சேர்க்கணுன்னு கிடையாது, நம்ம தோசைக்கல்லையும் தாராளமாக சேர்த்து செய்யலாம். இந்த கலவையை ஒரு சைடாக மொத்தமாக சேர்த்துடாதீங்க. இது எல்லா சைடும் நல்லா ஈவனாக இருக்கிற மாதிரி ஒரு கரண்டியை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. தீயை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, ஏன்னா இது கருகிரும். ஸோ தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மூடி போட்டு 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ணலாம். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நம்ம மறு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி சிம்மில் வச்சுட்டு குக் பண்ணும்போது இது உள்ளேயும் நல்லா வெந்து மேலேயும் வெந்து வரும். இப்போது அடுத்த சைடும் தீயை 5 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கிடலாம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரே ஒரு மூளையை வச்சு செஞ்ச கமக்கு மூளை ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.